இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் பிஜிடி டெஸ்ட் சீரிஸில் அதாவது 3வது டெஸ்ட் பிரிஸ்பனில் நடக்குதுங்க. அங்கே வந்துட்டு எவனை பால் பண்ணி போட போகிறாங்கன்னு தெரியல இந்த டீமை. பட் இந்திய டீமை பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஜெயிச்சால் மட்டுமே உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் அட்டன் பண்ண முடியுங்க 3வது முறை. ஓகேவா, தோத்துட்டோம்னா அவ்வளோதான் பின்னடைவு. ஏன்னா WTC பாயிண்ட் டேபிளில் உலகக்கோப்பை டெஸ்ட் பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு இந்தியா முதல் இடத்துலேருந்து விருட்டுன்னு கீழே இறங்கி 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க என்றே சொல்லாங்க. அடுத்து வர டெஸ்ட், அதாவது அடுத்து 3 டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஓவரால் 5 டெஸ்ட்டில் இந்தியா வின்னு அண்டு ஆஸ்திரேலியா கண்ணாடி மாதிரி திருப்பி கொடுத்துட்டாங்க. மரண விதியை ஏற்படுத்திட்டாங்க டீம் இந்தியாவுக்கு. ஆனால் இந்திய வர்ணையாளர்கள், சீனியர் பிளேயர்கள், முன்னாள் வீரர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ரோஹித் சர்மா தேவையில்லாத பிசியா ஏயா வந்து ஆட்டையை கலைச்சி விட்டாப்புல நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. பும்ரா சிறப்பாக கேப்டன் பண்ணுறாரு, அவர் கையில் கொடுத்துட்டு போகிறதே இவருக்கு மரியாதைன்னு பலரும் விமர்சனங்களை காரசாரமாக அம்பு மாதிரி எரிஞ்சிருக்காங்க என்றே சொல்லலாம் ரோஹித் சர்மா மேலே. பட் இந்த நிலையில் வந்துட்டு ரோஹித் சர்மா நாடு திரும்ப உள்ளதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. ஓகேவா, அண்டு 2 தமிழர்கள் 3வது டெஸ்ட் வந்துட்டு என்ட்ரி ஆகிறாங்க என்றே சொல்லாங்க. இது ஒவ்வொரு தமிழர்களுக்கும் அண்ட் இந்திய டீமுக்கு இப்போது நிலைமைக்கு இவங்க தேவை என்று தான் சொல்லணும். ஆஸ்திரேலியா டெஸ்ட்டில் தான் அறிமுகமானார் டி நட்டு. ஓகேவா, மீண்டும் ஒரு 5 ஆண்டுக்கு பிறகு ஆஸ்திரேலியா மண்ணிலேயே கால் பதிக்கப் போகிறார் என்றே சொல்லாங்க. அதாவது ஹர்ஷித் ராணா அவனை கொண்டு போனாங்க, 80 ரன் கொடுக்குறான், சரியாகவே வந்துட்டு லைன் போடலன்னு வைங்களேன். என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் வந்துட்டு ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் வீசுகிறாங்க. இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திய சீமர்ஸ் அதாவது ஸ்டெம்பை விட்டு வெளியே இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்கு இந்த மாதிரி போடுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. பேட்ஸ்மேன் வந்துட்டு அடிக்க முயன்றால் மட்டுமே விக்கெட் விலகும். இங்கே தான் 2வது டெஸ்ட் வந்துட்டு மிகப்பெரிய தவறு பண்ணாங்களாமா. இந்த நிலையில் வந்துட்டு ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போடக்கூடியவர் வந்துட்டு டி நடராஜன், அவரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு என்ட்ரி ஆகிறாருங்க. 2 தமிழர்கள் வந்துட்டு என்ட்ரி ஆகிறாங்க. ஏன்னா முதல் டெஸ்ட் வந்துட்டு எந்த தவறுமே பண்ணலை, எல்லா தப்பையும் நீங்கள் தான்ப்பா பண்ணீங்கன்னு ரோஹித் சர்மா தான் எல்லா தப்பையும் பண்ணார். ஆனால் அவர் வந்து விளையாண்டார். இவர் 60 ரன் ஸ்கோர் பண்ணி முதல் டெஸ்ட்டில் 4 விக்கெட் கிட்ட எடுத்தாருங்க. அவரை காணாமாக்கிட்டாங்க. இந்த தவறெல்லாம் வந்துட்டு கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு டி நடராஜன் ஹர்ஷித் ராணாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக விளையாட போகிறாருங்க 3வது டெஸ்ட். டேரெக்டாக வராரு. ஏன்னா ஆஸ்திரேலியா பொறுத்தவரை ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போடணும். ஆஸ்திரேலியா கண்டிஷன் பொறுத்தவரை சேம் டைம் இப்போ ஸ்விங்கும் பண்ணுறாரு. 150 கிலோமீட்டர் ஸ்பீட் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறாருன்னு வைங்களேன். டி நடராஜனை உள்ளே எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஏன்னா இந்திய டீமை பொறுத்தவரை எல்லாருமே ரைட் ஹேண்ட் சீமருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சீமர் இருக்கணும், ரைட் ஹேண்ட் சீமர் இருக்கணும். அப்போ தானே பேட்ஸ்மேன் வந்துட்டு குளறுபடி ஆவாங்க. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இவரை எடுத்திருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. பேட் கமின்ஸ் பாராட்டியிருக்காருங்க. இந்த மூவை வந்துட்டு நீங்கள் முன்னாடியே எடுத்திருக்கணும். ஏன்னா நான் ஐபிஎல்ல பார்த்து வியந்த ஒரு இந்தியன் பவுலர் வந்துட்டு டி நடராஜன். ஸ்டார்க்கு அவரோட கம்பேர் பண்ண முடியவில்லை என்றாலும் ஸ்டார்க்கு நிகராக வந்துட்டு டி நடராஜனுக்கு நம்பிக்கை கொடுத்தா வீசுவார் என்றும் பேட் கமெண்ட்ஸ் வந்துட்டு பேசியிருக்காருங்க. என்னோட தம்பி ஆஸ்திரேலியா வருவது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பி, அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் சோனாக கூட அமையலாம் என்றும் பேட் கமெண்ட்ஸ் வந்துட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. பட் இதிலிருந்தே தெரியுது இவங்களோட ஒற்றுமை. ஓகேவா, இந்த நிலையில் டி நடராஜன் 6 ஆண்டுக்கு பிறகு இந்திய டீமில் கால் பதிக்கிறாருங்க. ஆஸ்திரேலியாவுக்கும் இவருக்கும் ஏதோ பூர்வ ஜென்மத்தில் ஒரு கனெக்ட்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா டீமோட மோதும் போது தான் இவர் உள்ளே வந்திருக்காரு. 2வது முறையும் உள்ளே வர்றாரு. ஓகேவா, சரிங்க. அதாவது அடுத்து வர்ற 3 டெஸ்ட்டில் இந்தியா 2 டெஸ்ட் வின் பண்ணி டைரெக்டாக 3வது முறை உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் அட்டன் பண்ணுவாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை போட்டு வருங்க. டிசம்பர் 14ஆம் தேதி பிரிஸ்பனில் நடக்குது. யாரை வந்துட்டு பால் பண்ணா போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை டேக் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க.